அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. இந்த வீடியோவை நான் வந்து திருப்போரூர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். சென்னை அருகில் இருக்குது இது. சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருப்போரூர். நாங்களே ரீசெண்டாக தான் ஒரு 2 இயர்ஸாக தான் நாங்கள் திருப்போரூரில் செட்டில் ஆகிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக சீக்கிங்கில் இருப்பேன் அண்ட் மெடிடேஷன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ்டாக இருந்ததுனால இந்த திருப்போரூரில் நமக்கு கைடன்ஸாக யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஸ்ரீமத் சிதம்பரம் ஐயா ஜீவசமாதி வந்து எனக்கு நல்ல ஒரு மெடிடேஷன் இடமா அமைஞ்சுது. என்னால் ஸ்டார்டிங்கில் ஐயா கூட பெருசாக கனெக்ட் ஆக முடியல. வழக்கம் போல் கோவிலுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போக போக ரெகுலராக ஒரு மாதம் 2 மாதம் அப்படி கடந்து போக போக அங்கே இருக்கிற எனர்ஜியை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எனக்குள்ள நிறைய இருந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக கேள்விக்கு வந்து நிறைய அங்கே பதில் கிடைச்சிது. அது வெளியிலேருந்து எதுவுமே இல்லை, நிறைய வந்து எனக்குள்ளேயே தான் அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாகவே இருந்தது. சில நேரம் அங்கே வர ஆட்களை யூஸ் பண்ணி எனக்கு பதில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். நிறைய பெண்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரணும்னு இருக்காங்க. ஆனால் எப்போ எப்படி யார் மூலியமாங்கிற ஒரு குழப்பத்திலேயே ஜஸ்ட் கோவில் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் நான் ஐயாவோட மடத்துக்கும் போகும்போது எனக்கு திடீர்னு இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லி என்னோட உள் உணர்வு இருந்துச்சு. நீ வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு நீ இன்னும் க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு உத்தரவும் இருந்தது. ஒரு மண்டலம் வந்து ரெகுலராகவே ஐயா மடத்தில் வந்து மெடிடேஷன் பண்ணணும். நாட் ஓன்லி மெடிடேஷன், அங்கே டெய்லி நீங்கள் வரணுங்கிற உத்தரவே எனக்கு இருந்தது. ஒரு நாள் 2 நாளே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐம் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ நம்ம டெய்லி ரெகுலராக என் வீட்டிலேருந்து எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி நம்ம எப்படி இந்த உத்தரவை வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். பட் அதுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் என்னால் வந்து ஒரு மண்டலம் ஐயாவோட மடத்துக்கு மெடிடேஷனுக்கு போக முடிஞ்சுது. அந்த ஒரு மண்டலமும் ஒரு நாளும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு இடமா இருக்கும். சாதாரணமாக மக்கள் வந்து போவாங்க. அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட எனக்கு டெய்லி அவ்வளோ ஒரு என்னோட கேள்விக்கு பதில், இல்லை அந்த ஆற்றல் என்ன, அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு வெளிப்படுத்தினது வந்து ஒரு துளி கூட இல்லை, அது சின்ன ஒரு டாட்டு தான் அப்படின்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் அங்கே நிறைய மறைஞ்சு இருக்கிற சக்திகளை பற்றி என்னால் உணர முடியுது. ஸோ எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேசக்கூடாதுன்னு என்னை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு மண்டலம் முடிஞ்சது. 2-3 மாதமாகவே வந்து வழக்கம் போல் அங்கே மெடிடேஷனுக்கு போகிறேன். அங்கே நடக்கிற எல்லா அனுபவமும் எனக்கு வழக்கம் போல் கிடச்சிட்டே இருக்குது. நிறைய மிராக்கிள்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னால் மற்றவங்களுக்கு மெடிடேஷன் பண்ண வரவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்க முடியும்னு நான் யோசிக்கும் போது திருப்பியும் ஐயாக்கிட்டேயே உத்தரவு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி மக்கள்கிட்ட வந்து இங்கே நடக்கிற மிராக்கிள்ஸ் அண்ட் அங்கே நடக்கிற குட் வைப்ரேஷன்ஸ் பற்றி மக்களுக்கு பேசலாமா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு நேற்று தான் அதோட உத்தரவு கிடைச்சிது. நேற்று வந்து ஐயா மடத்துலங்கிறத விட முருகன் கோவில், அவர் துவக்கி வச்ச முருகன் கோவில்லேருந்து நான் இந்த கேள்வியை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 மணிக்கு உள்ளே போனேன். 8 மணி வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். கடைசி ஒரு 10 மினிட்ஸில் தான் எனக்கு அதுக்கான உத்தரவு கிடைச்சிது. அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அண்ட் மேக்ஸிமம் என்னால் எத்தனை பேரை வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் பண்ணலாமான்னு கேட்கும்போது அதுக்கான எஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸில் தான் எனக்கு நடந்தது. ஸோ அதுவுமே வந்து இன்னொரு ஆன்மா மூலியமாக தான் என்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அங்கே வந்து என்னை திடீர்னு சந்தித்த ஒரு 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 ஆன்மா, அவங்க மூலியமாக தான் எனக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சு. இனிமேல் எனக்கு நடந்த நல்ல அனுபவங்களை பற்றி மக்கள்கிட்ட பேசலாம். டெய்லியுமே ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும். நாட் ஓன்லி சிதம்பரம் ஐயா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப வாஸாக இருக்கும். லைக் எல்லாத்த பற்றியும் நீங்கள் ஸ்பிரிச்சுவல்குள்ளே இருக்கிற எல்லா குரு, எல்லா ஸ்தலங்கள்,
யார் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசினாலும் நம்ம உட்காந்து கவனிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸாகவே நான் இந்த ட்ராவலில் இருக்கேன். ஸோ 5 இயர்ஸாகவே டே ஒன்லேருந்து டில் டேட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி ஷேர்ட் வித் பீப்புள். ஸோ எதெல்லாம் ஷேர் பண்ணலாம், எதெல்லாம் ஷேர் பண்ண வேணாம் அப்படிங்கிறது அது இயற்கையாகவே அவங்களே முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த தருணத்தில் என்னென்னா ஒரு சின்ன மெடிடேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஸ்பெஷலி ஃபார் விமன். நான் ஐம் இன்டு கார்பரேட். ஸோ ஒரு ஒர்க் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எங்கே யாரை போய் சந்திக்கணும், எந்த மெடிடேஷன் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், மாயே அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை அனுபவிக்கிற ஒரு நிறைய லேடிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான மெடிடேஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவோட தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். So I'm yet to start. I'm yet to see how people are reacting to this video. So டெய்லி ஒரு 6 to 7 அந்த மாதிரி ஒரு சின்ன மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஜூம் ஆர் டீம்ஸோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். People who are interested can join this online session for a meditation. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடி இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குமே நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷனாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காகவும் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த டீம்ஸில் ஆர் ஜூமில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஹாவ் யுவர் experience shared, and I'm sure like from me you will get really a good vibration because I travel, I have traveled a lot of places for getting into a real spirituality. I'm also yet to know what exactly happening around us. ஸோ அதோட பாதையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி இதில் ட்ராவல் பண்ணோம்னா there will be a lot of benefits to family and women out of there. So let's see you in the class. Thank you.